ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது இரகசிய தொடர்புகள். இதன் தலைப்பு. இன்றைக்கு மாறி வரும் சமுதாய பழக்க வழக்க சூழ்நிலைகளால் நிறைய கால மாறுதல்களின் சூட்சுமங்களில் மனிதர்கள் சிக்கிக்கொள்கிறார்கள். இங்கே தனிமனித ஒழுக்கம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகிட்டு வருது. இந்த தனிமனித ஒழுக்கத்தில் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது இல்லீகல் கான்டாக்ட்ஸஸ். இந்த இல்லீகல் கான்டாக்ட்ஸஸை எந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருந்தால் நமக்கு அதை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத அறிஞ்சிக்கிட்டு, அந்த மாதிரியான கிரக அமைப்புகள் நமக்கு இருக்குன்னாலே எப்போதும் எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம். வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும் சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலைகளையும் இந்த மாதிரியான தவறான இரகசிய நடவடிக்கைகள், இரகசிய தொடர்புகள் ஏற்படுத்திவிடும். இது ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் பொதுவாக ஜாதகத்தில் சில வகை வீடுகள் இரகசியங்களை கட்டி காப்பாற்றும் அமைப்பு கொண்டவை. இந்த மாதிரி இரகசியம் காக்கும் வீடுகள் அப்படிங்கிறதுல 4, 8, 12ஆம் இடம் மிக முக்கிய பங்களிக்கும். இதில் 4ஆம் இடம்ங்கிறது ஒரு பெரும் கேந்திர ஸ்தானம் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு ஜாதகத்தில் இந்த 4ஆம் அதிபதியானவர் 8ஆம் வீட்டிலேயோ 12ஆம் வீட்டிலேயோ அதிக வலுவோடு சென்று அமர்ந்திருந்தால் இவங்களுக்கு இரகசிய தொடர்புகள் ஏற்படும் வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். இந்த மாதிரி வலுப்பெற்ற 8, 12ஆம் இடத்துல 4ஆம் அதிபதி அமரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க இரகசியம் காப்பவர்களாகவும் இருப்பாங்க. இங்கே சுபகிரகங்களின் தொடர்புகளும் ஏற்படும் போது வாழ்நாள் முழுக்க இந்த இரகசிய தொடர்புகள் தொடர்ந்து பெரும் தலைவலியை உருவாக்கிவிடும். இவர்களின் மறைவுக்கு பிறகு கூட இவங்களுடைய வாரிசுகள் ஒழுங்காக நிம்மதியாக இல்லாமல் இருக்க விடாமல் பண்ணிவிடக்கூடிய அளவுக்கு மோசமாக போகும். ஸோ இந்த அமைப்பு 12 லக்னக்காரங்களுக்கும் எப்படி வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மேச லக்ன ஜாதகர்களுக்கு 4ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சந்திரன். இந்த சந்திரன் 8ஆம் இடமான விருச்சிகத்தில் நீச்சம் அடைஞ்சிடுவார். 12ஆம் இடத்துல அதிநட்பு நிலையில் இருப்பார். இந்த சந்திரன் மேச லக்ன ஜாதகர்களுக்கு விருச்சிகத்திலோ அல்லது மீனத்திலோ ஒளி பொருந்திய சந்திரனாக உட்கார்ந்தார்னா இவங்களுக்கு இரகசிய தொடர்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ மேச லக்னத்தில் பிறந்து நீங்கள் விருச்சிக ராசியாவோ மீன ராசியாவோ இருந்தீங்கன்னா அங்கே சந்திரன் வளர்பிறை சந்திரனாகவும் கிட்டத்தட்ட பௌர்ணமி கிட்ட போயிட்ட நிலையிலையும் இருந்தார்னா உங்களுக்கு சிக்கல்கள் இருக்கிறதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா நாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு கவனத்துடன் எச்சரிக்கையுடன் இருந்து அவசியமற்ற வீண் தொடர்புகளை தவிர்த்து நமது வாழ்க்கையும் நம்மை சார்ந்து நம்மை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையும் ஒழுக்கமுடன் கடை தேற்ற வேண்டியது அவசியமாகிறது. ரிஷப லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா சூரியன் 4ஆம் அதிபதியாக வருவார். இவர் 8ஆம் இடம் தனுசில் இருந்தாலும் 12ஆம் இடம் மேசத்தில் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காகவே இரகசிய தொடர்புகளை ஏற்படுத்தும். ஏன்னா சூரியனுக்கு இந்த 2 வீடுகளுமே பவர்ஃபுல்லான வீடு. நீங்கள் ரிஷப லக்னத்தில் பிறந்து 4ஆம் அதிபதியான சூரியன் 8ஆம் இடம் தனுசில் இருந்தால் அதிநட்பு நிலையில் அவர் வலுவாக இருப்பார். 12ஆம் இடத்துல இருந்தால் கேட்கவே வேணாம், உச்ச பவரில் இருப்பார். இப்படி சூரியன் இருக்கும்போது நாம் வாழ்வியலில் இரகசியமான நடவடிக்கைகளை, நமது குடும்பம் அறியாத தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது நல்லது. இது ஒழுக்கக்கேடான தொடர்புகள் மட்டும் இல்லை, கடன் விஷயங்களில் ஒழுக்கக்கேடாக இருக்கிறது, வருமானத்தை பற்றி தவறான தகவல்களை குடும்பத்தார்கிட்ட சொல்லி வைக்கிறது, நம்மளுடைய முதலீடுகள் எங்கே இருக்குங்கிறதே தெரிஞ்சுக்காத மாதிரி மறைமுகமாக என்னமாவது பண்ணி வச்சுட்டு அதில் சிக்கலில் மாட்டிக்கிறதுன்னு எல்லா வகையிலையும் இது வரும். குறிப்பாக ஒழுக்கக்கேடுகள் மிக பெரும் பிரச்சனை. அதே மாதிரி நம்ம பணத்தை வெளியில் எங்கெங்கே கொடுத்து வச்சுருக்கோங்கிறது தெரியாமலே குடும்ப உறுப்பினர்களை வச்சுட்ருக்கிறது, ரகசியமான நடவடிக்கைகள், ரகசியமான தொடர்புகள் வச்சுக்கிட்டு அது பின்னாடி பெரிய அளவில் மற்றவர்களுக்கு சிக்கலை தரக்கூடியதாக ஆகிடக்கூடாது. அடுத்த மிதுன லக்ன ஜாதகர்களுக்கு லக்னாதிபதி புதனே 4ஆம் அதிபதியாக வர்றதுனால இவருக்கு 8ஆம் இடத்துல ஒரு மாதிரி ஓகே நட்பு நிலை அப்படின்னு வரும். 12ஆம் இடத்துல அதிநட்பு நிலை அப்படிங்கிறது வரும். அப்போ உங்கள் லக்னாதிபதியான புதன் மிதுன லக்னத்துக்கு 8, 12 இருந்தால் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் கூடுதல் கவனமாக இருக்கணும். குறிப்பாக மிதுன லக்ன ஜாதகர்களுக்கு இந்த மாதிரி இரகசிய தொடர்புகள் ஏற்படுறது ரொம்ப வாய்ப்பு அதிகம். ஏன்னா இந்த ஜாதகம் தொடர்புகள் ஸ்தானத்தையே காலபுருஷனுடைய வீடாக கொண்டது, 3ஆம் இடம்.
அப்போ நிறைய தொடர்புகள் ஸ்தான அமைப்புகள் இருக்கும். அதில் கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம். அடுத்து கடகலக்கண ஜாதகர்களுக்கு 4ஆம் அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரன் 12ஆம் இடத்துல அதிநட்பு நிலையில் இருப்பார். 8ஆம் இடத்துலையும் அதிநட்பு நிலையில் தான் இருப்பார். அப்போ நீங்கள் கடகலக்கணமாக பிறந்து 8ஆம் இடத்துல சுக்கிரனும் 12ஆம் இடத்துல சுக்கிரனும் இருந்தால் இந்த ரகசிய தொடர்புகள் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம். கவனம், எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சிம்மலக்கண ஜாதகர்களுக்கு செவ்வாய் 4ஆம் அதிபதி ஆகிறார். இவர் 8ஆம் இடத்துல அதிநட்பு நிலையில் இருந்தாலும் 12ஆம் இடத்துல நீச்சம்ங்கிற வலிமை அடைஞ்சிருந்தனால இவங்களுக்கு இந்த 12ஆம் இடங்கிறது பெரிய ரிஸ்க் இல்லை. அதே நேரம் சிம்ம லக்னத்தில் நீங்கள் பிறந்து 8ல் செவ்வாய் இருக்கிறாருன்னா உங்களுக்கு ரகசிய தொடர்புகளை ஏற்படுத்த தயாராகிறாருன்னு அர்த்தம். இது அந்த தசாபுத்தி காலங்களில் ரொம்ப அதீதமாக இருக்கும். தசாபுத்தி காலங்களில் ரொம்ப அதீதமாக இருக்கும். சிலரை பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு வாழ்க்கையவே சிதைச்சிக்கிற அளவுக்கான மோசமான தொடர்புகளை சந்திப்பாங்க. அதெல்லாம் அந்த புத்தி காலங்களில் வரக்கூடியவை தான். என்ன நடந்துச்சுன்னே தெரியலப்பா, டக்குன்னு ஒரு ஃபோன் வந்துச்சு, திடீர்னு பேசிக்கிட்டே இருந்தோம், அப்படியே பெரிய லெவலுக்கு அது போய் கடைசியில் பார்த்தா எங்கெங்கேயோ போய் முடிஞ்சு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வில்லங்கப்பட்டு குடும்ப வாழ்க்கையை சிக்கலாக போய் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ 8ஆம் இடத்துல 4ஆம் அதிபதி உட்கார்றாரு, 12ஆம் இடத்துல உட்கார்றாருன்னா கவனம், எச்சரிக்கை, கவனம். அடுத்து கன்னிகா லக்ன ஜாதகர்களுக்கு 4ஆம் அதிபதி குரு. இவர் 8ஆம் இடத்துல அதிநட்பு நிலையிலிருந்து 4ஆம் இடத்தை வாட்ச் பண்ண வேறு செய்வார். அதே மாதிரி 12ஆம் இடத்துலையும் அதிநட்பு நிலையிலிருந்து 4ஆம் இடத்தை வாட்ச் பண்ணுவார். அப்போ கன்னிகா லக்ன ஜாதகர் மேசத்தில் குரு இருந்தாலும் சிம்மத்தில் குரு இருந்தாலும் கவனமும் எச்சரிக்கையும் வாழ்நாளில் நிச்சயம் அவசியம் தேவைப்படும் ஒன்று. இதில் நாம் விழிப்புணர்வோடு இருந்து தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு முன்னாடி சமாளிச்சுக்கணும். கிரகங்கள் ஏற்படுத்துறதுக்கு ரெடியாக இருக்கு. அப்போ நம்ம முன்கூட்டி அதை தெரிந்து கொள்ளும்போது ஒழுக்கம் எனும் பண்பாட்டினை ஃபாலோ பண்ணுறது, குடும்பத்தாருக்கு தெரியாத எந்த ரகசிய நடவடிக்கைகளிலும் ஈடுபடாமல் இருக்கிறதுங்கிற மாதிரி உங்களை நீங்கள் தற்காத்து கொண்டு உங்கள் குடும்பத்தினரையும் காப்பாற்ற வேண்டியது அவசியங்கிறதுக்காக இந்த பதிவு. துலா லக்ன ஜாதகர்களுக்கு 4ஆம் அதிபதி சனி. இவர் 8ஆம் இடத்துல சம உச்ச நிலையில் இருப்பார், 12ஆம் இடத்துல நட்பு நிலையில் இருப்பார். அப்போ நீங்கள் துலா லக்னத்தில் பிறந்து சனி ரிஷபத்தில் இருந்தாலும் கன்னியில் இருந்தாலும் இந்த ரகசிய நடவடிக்கைகள் ஏற்பட போகின்றன என்றது அர்த்தம். கவனத்துடன் செயலாற்றுங்க. விருச்சிக லக்னக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் 4ஆம் அதிபதியாக சனியே தான் வருவார். 8ஆம் இடத்துல சனி பகவான் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நட்பு அப்படிங்கிற நிலையில் இருப்பார். ஆனால் 12ஆம் இடத்துல பவர்ஃபுல்லாக இருப்பார், உச்சம். 4ஆம் அதிபதி 12 உச்சம். நிறைய ரகசிய நடவடிக்கைகளை ஏற்படுத்திவிடும் தன்மை கொண்டதாகும். அப்போ இவர்களும் மிகவும் கவனத்துடன் எச்சரிக்கையுடன், நீங்கள் விருச்சிக லக்னத்தில் பிறந்து சனி மிதுனத்தில் இருந்தாலும் துலாத்தில் இருந்தாலும் கேர்ஃபுல்லாக இருங்க. தனுசு லக்ன ஜாதகர்களுக்கு குரு 8ஆம் இடத்துல உச்சங்கிற வலிமையை அடைவார், 4ஆம் அதிபதி. இங்கே லக்னாதிபதி வழுத்து விட்டாருங்கிற அந்த பலனோடு சேர்த்து ரகசிய தொடர்புகளையும் ஏற்படுத்திவிடும் தன்மை கொண்டவர் குரு. ஏன்னா இவர் 4ல் உச்சமானார்னா 8ல் உச்சமானார்னா 4ஆம் இடத்தையும் வலுப்படுத்தி 12ஆம் இடத்தையும் பார்வை மூலம் வலுப்படுத்தி விடும் திறன் கொண்டவர். அப்படி இருக்கும்போது அது கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்தும். இது வெளிநாட்டு வாழ்க்கை, அந்நிய தேச பிரயாணம், அதனால் வருமானங்கிற மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் கூடவே ரகசியமான நடவடிக்கைகள் மூலமாக அத்தனையும் எடுத்து குடிச்சோர் பண்ணிடக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ நாம் தான் இதில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி 12ஆம் இடத்துல குரு இருந்தாலும் இந்த விதி வரும். இப்போ தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் குரு கடகத்தில் இருந்தாலும் விருச்சிகத்தில் இருந்தாலும் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம். மகர லக்ன ஜாதகர்களுக்கு செவ்வாய் 4ஆம் அதிபதியாக வருவார், சுகாதிபதி. இவர் 8ஆம் இடத்துல அதிநட்பு நிலையில் இருப்பார், 12ஆம் இடத்துலையும் அதிநட்பு நிலையில் இருப்பார். ஸோ நீங்கள் மகர லக்னத்தில் பிறந்தாலே செவ்வாய் சிம்மத்தில் இருந்தாலும் சரி, சிம்மத்தில் இருந்தாலும் சரி, தனுசில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு இதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அப்போ கவனமுடன் இருக்கணும், தொடர்புகளை தவிர்க்கணும், எச்சரிக்கை உணர்வுகளை பிரதிபலிக்கணும். கும்பலக்ன ஜாதகர்களுக்கு சுக்கிரன் 4ஆம் அதிபதியாக வருவார். இவருக்கு 8ஆம் இடம் நீச்ச வீடுங்கிறனால அங்கே அவருக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. 12ஆம் இடம் மட்டுமே அதிநட்பு வீடு. ஆனால் 8ஆம் இடத்துல சுகாதிபதி சுக்கிரன் நீச்சம் அடைகிறனால நீச்ச நபர்களின் தொடர்புகள் ஏற்படுத்துவார். ரொம்ப கேடுகட்டுத்தனமாக ஊருக்கே தெரிஞ்ச ஒரு நாதேரி அப்படிங்கிறது மாதிரியான ஆட்கள்கிட்ட கொண்டு போய் பழக்கத்தை உருவாக்கி விட்டுடுவார். அது மறைக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப பிரபலமாகி அசிங்கப்பட வேண்டியது இருக்கும். இது காலபுருஷனுடைய 6ஆம் வீடுங்கிறனால அதனால் நோய், வம்பு, வழக்கு, கடன் பிரச்சனைகள், வெட்டு குத்து, தகராறு மாதிரி உருவாக்கிடுவார். ஸோ சுக்கிரன் கண்ணியில் இருந்தாலுமே நீங்கள் கவனமாக இருக்கணும், மகரத்தில் இருந்தாலும் கவனமாக இருக்கணும். இது ஒரு ஒன் ஆஃப் தி பார்ட். மற்ற பலன்களை அவர்கள் தருவதில் இந்த வித்தியாசம் இருக்கும். இப்போ தனுசு லக்னத்துக்கு 8ல் குரு உச்சம், வெளிநாடு அனுப்பிச்சி வைக்கிறது, திடீர் அதிர்ஷ்டத்தை தரது, பொருளாதார வளர்ச்சி கொடுக்கறது, வெளிநாட்டில் வேலை வாங்குறது, கிரீன் கார்டு ஹோல்டராகிறது, இதெல்லாம் ஒரு பக்கம் கொடுத்துக்கிட்டே கூடவே இந்த மாதிரி ரகசிய நடவடிக்கைகளையும் கொடுத்துருவார்.
எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் தனுசு லக்னக்காரர், 8ல் குரு உச்சம், ஃபாரினில் தான் இருக்கார், நல்லா சம்பாதிக்கிறாரு. டாலர்களில் சம்பாத்தியம் அவருக்கு மாதம் பார்த்திங்கன்னா 16 லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் இருக்குது. குடும்பத்துக்கு தெரியாமல் இந்தியாவில் அவர் தனியாக ஒரு வீடே வச்சுருக்கார். பலமுறை எடுத்து சொல்லியும் மாற்ற முடியாத ஒரு விதி இது. ஸோ இது பின்னாடி எவ்வளோ பெருசாக பூதகரமாக வெடிக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. இந்த 8ஆம் இடம் வந்துடுச்சுன்னா இது வரும். நாம் தான் கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்கணும். ஸோ கும்பலக்கணத்திற்கு 4ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரன், 8ல் இருந்தாலும் 12ல் இருந்தாலும் கவனம். மீன லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் புதன், பாதகாதிபதி வேறு. இவர் 8ஆம் இடத்துல அதிநட்பு நிலையில் இருப்பார், 12ஆம் இடத்துலையும் நட்பு நிலையில் தான் இருப்பார். ஸோ நீங்கள் மீன லக்னத்தில் பிறந்து புதன் உங்களுக்கு துலாத்திலேயோ கும்பத்திலேயோ இருந்தால் இந்த ரகசிய தொடர்புகள் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம். இது எப்போ ஏற்படும்? அந்த தசாபுத்தி காலங்கள் வந்தால் ரொம்ப வலுவாக ஏற்படும். தசா வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. 100% சிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். புத்தி வந்துச்சுன்னா கவனமாக இருங்க, 35% பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். தசைக்கு 100%, புத்திக்கு 35%. அந்தாரம் அது அப்படியே கடந்து போயிடும், அது ஒன்றும் பெருசாக பாதிக்காது. பட் பொதுவாகவே உங்கள் 4ஆம் அதிபதி 8, 12ஆம் இடத்தில் இருக்கார் அப்படின்னாலே, 4ஆம் அதிபதி 8, 12ஆம் இடத்தில் இருக்காருங்கனாலே ஒரு வெளிப்படைத்தன்மையோடு வாழ பழகிக்குங்க. குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் அனைத்து விஷயங்களையும் பரிமாறிக்கொள்ளுங்கள். ரகசியமான நடவடிக்கைகள், ரகசியமான தொடர்புகளை தவிர்த்திடுங்கள். இது உங்களுக்கும் உங்களை சார்ந்த குடும்பத்திற்கும், ஏன் இந்த சமுதாயத்திற்குமே நல்ல விஷயம். கிரகங்கள் எப்படி செயல்பட போகிறது என்பதை முன்கூட்டியே நாம் உணர்ந்து கொள்ளும் போது தற்காப்பு ரீதியாக நிறைய தீய பலன்களிலிருந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியும். புரியுதுங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்பை கொடுப்பதற்கு தான் இந்த ஜோதிட சாஸ்திரமே இருக்குது. அதற்காக தான் இது போன்ற காணொளிகள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.